இவங்க பிரஜின், கம்ருதீன் அண்ட் பிரவீன் பண்ணது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் பிராங்க். அது ரொம்பவே வன்முறையா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்மளுமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அதே தான் வந்து அட்ரஸும் பண்ணியிருந்தாங்க. ஸோ யா, அண்ட் அதோட ரியாக்ஷன் நிஜமா சாண்ட்ரா ரொம்ப பாவம். அண்ட் அதோட ரியாக்ஷனுக்கு திவாகரோட பார்வை வந்து சூப்பரா இருந்துச்சு. இந்த திவாகர் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, அவரை சர்க்காஸ்டிக்கா விஜய் சேதுபதி ஒரு இடத்துல அட்ரஸ் பண்ணாரு. என்னன்னா, இவர் வந்துட்டு கேமரா கட் பண்ணி விஜய் சேதுபதி ஒரு பிரேக் எடுத்த கேப்ல இவர் இங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு சாண்ட்ரா கிட்ட. இல்லம்மா அது வந்து அவங்க அந்த பசங்க 3 பேரும் வந்துட்டு உண்மையாவே தான் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கானுங்க. ஷோவோட பேரு கெட்டு போயிருங்கிறதுக்காக அவங்க எப்படிம்மா விட்டு கொடுப்பாங்க? ஷோவோட கண்டஸ்டன்ட்ஸ்ல மக்கள்லாம் கேள்வி கேட்பாங்கல்ல, என்னங்க இவங்க அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னு. அதனால விஜய் சேதுபதி, பிக் பாஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இது ஒரு பிராங்க்னு அந்த பசங்களை சொல்ல வச்சு அவங்க கூட சேர்ந்து இவங்களும் இந்த விஜய் சேதுபதி எல்லாம் நடிக்கிறாங்கம்மா பிராங்க்னு சொல்லி, இது பிராங்க்லாம் கிடையாதுமா, நிஜமாவே தான் அவங்க சண்டை போட்டாங்க அப்படின்னு இவரு ஒரு புது நரேஷனை செட் பண்றாரு. அத உடனே அவர் நக்கலா புடிச்சு விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணாரு. அப்பா எவ்வளவு புத்திசாலி இல்ல, ஒரு சூப்பர் கைத்தட்டுங்க எல்லாருமே அப்படின்னு. தெரியல, இவர் விஜய் சேதுபதியில இருந்து ஆரம்பிச்சு பிக் பாஸ் எல்லாருமே லூஸ், எல்லாரோட நான் அறிவாளி, இவங்க எல்லாரும் நான் புடிச்சிட்டேன் பாரு, ஒரே புடியா புடிச்சிட்டேன் பாரு அப்படின்னு தனது ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக தன்னை இவர் வந்து மீண்டும் மீண்டும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பட் ஆனா அந்த ரியாலிட்டி அவருக்கு எப்ப புரியும் தெரியல.